रामदूत अतुलित बलधाम अंजनी पुत्र पवन सुत नामा. இன்னைக்கு நம்ம இரண்டாம் சௌப்பாயில சொல்லியிருக்கிற விஷயத்தை பத்தி விரிவா பார்ப்போம். ராமரின் தூதரே, மகாபலம் பொருந்தியவரே, அஞ்சனையுடைய மகனே, வாயுவின் புத்திரன் என்று அழைக்கப்படுபவரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ராமரோட தூதர்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறவர் தான் ஹனுமன். ஏன்னா அவரு ராஜான்ற காரணத்தினால இல்ல, ராஜ தர்மத்தை கடைபிடிச்சவர் அப்படின்ற காரணத்தினால. ராஜ தர்மம் அப்படிங்கிறது தன்னோட பவரை, அதாவது சக்திய மக்களுக்கு சேவை செய்யறதுக்கும் பசி பயம் அற்ற சூழ்நிலைய உருவாக்குறதும் தான். அந்த மாதிரி நல்ல எண்ணத்தோட தர்மத்தோட இருக்கிற ராமருக்கு சேவை செய்யறவர் தான் ஹனுமன். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, தன்னோட பலத்தை நல்ல விதத்துல யூஸ் பண்றவரு துஷ்பிரயோகம் அறவே பண்ண மாட்டாரு. இப்படிப்பட்ட ஹனுமனை நம்மளுக்குள்ளார அழைக்கிறது மூலமா நம்ம பலத்தையும் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துறதுக்கான அருளை வேண்டிக்கிறோம். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டும் இருக்கு. வாயு புத்திரன் அப்படின்னா கண்டிப்பா நல்ல பலத்தோடையும் தெய்வ கடாட்சியத்தோடையும் தான் இருப்பாங்க. யோசிச்சு பார்த்தா பீமனும் வாயுவோட புத்திரர் தான், ஹனுமனும் வாயுவோட புத்திரர் தான். ஆனா ஹனுமார் பீமனை விட எல்லா விதத்திலையும் சிறந்தவர். இங்க தாங்க டிசையர் அண்ட் டெஸ்டினி பிளேவே இருக்கு. கடவுள் கிருப்பையோட விதியின் பயனா வாயு மூலியமா மாதா அஞ்சனைக்கு கிடைச்சவர் தான் ஹனுமன். ஆனா மாதா குந்தியோட ஆசைனால வாயுவோட வரமா கிடைச்சவர் தான் பீமன். நாம நினைச்சது கிடைக்கலன்னு மனசு உடைஞ்சு சோகமா இருக்கும்போது நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் ஒண்ணு சொல்லுவாங்க, நினைச்சது நடக்கலன்னா அதை விட பெட்டரா வேற ஒண்ணு காத்துட்டு இருக்குன்னு. இது மோட்டிவேஷனுக்காக மட்டும் இல்லீங்க, அதுதான் யூனிவர்சல் ட்ரூத்தும். நாம ஆசைப்படுற விஷயத்தை விட விதி நமக்காக கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிற விஷயம் ரொம்ப அற்புதமாவே இருக்கும். எல்லாம் நன்மைக்கே. ஸ்லோகத்தோட மீனிங்க ஆர்டர் வைஸே பாத்துருவோம். ராமதூத், ராமனின் தூதரே. அதுலித் பலதாமா, ரொம்ப பயங்கரமான சக்தியை படைத்தவரே. சக்தி இந்த சென்ஸ் பலம், அந்த ஸ்ட்ரென்த். அஞ்சனை புத்ரா, அஞ்சனையுடைய புத்திரரே. பவன் சுதநாமா, பவனுடைய, பவன் என்பது காற்று, காற்றுடைய புதல்வன் என்று அழைக்கப்படுபவரே அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி.